ஹாய், இன்றைக்கி பாப்பாவுக்கு ஆப்பிள் கேரட் பியூரி தான் பண்ணி தரப்போகிறேன். ஆப்பிளும் சரி கேரட்டும் சரி குழந்தைங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. அதில் இருக்க ஸ்வீட்னஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பிளை ஒரு முறையும் கேரட்டை ஒரு முறையும் தனித்தனியாக பியூரி பண்ணி கொடுங்க. அது சேர்ந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் பியூரி பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். கேரட்டை நீங்கள் நிறைய ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணி தர்றது மூலிமா குழந்தைங்களோட கண்ணுக்கு, ஹேருக்கு, அதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கு அப்படின்னு கேரட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது, மோஷன் ஃப்ரீயாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேரட் அடிக்கடி கொடுங்க. ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள், அப்புறம் ஒரு பெரிய கேரட்டில் ஒரு பாதி கேரட் மட்டும் நான் கட் பண்ணி அது தோலெல்லாம் சீவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் அது நல்லா ஆறணும். அது ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். 6 மந்த் பேபிக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி நம்ம கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக முழுங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.